ஐயோ ப்ளீஸ் அப்பெல்லாம் பார்க்காத, எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. ஐயோ ஏய், இந்த மாதிரி பில்டப்லாம் தயவு செஞ்சு கொடுக்காத, பயங்கர காமெடியா இருக்கு. ஐயோ பெரிய தியாகி மதர் தெரசா நினைப்பு. சீரியஸா பேசுற உனக்கு நக்கலா இருக்கும். இரு வர. கடவுளே நல்லபடியா தூங்கணும். நடிக்காத. ஏய் இப்ப எதுக்கு இங்க கட்டில்ல உட்கார்ற? தூங்கறதுக்கு தான். தூங்கறதுக்கா? மண்ணா கட்டி ஒழுங்கா கீழ இறங்கி படு. முடியாது. முடியாத. ஏய் உன்ன ஏய் ஏய் இப்ப எதுக்கு நடுக்கட்டில்ல படுக்கற? சரி ஒரு ஓரமா தூங்கிக்கற. ஓரமாவா? நீ ஓரமாவும் தூங்க வேண்டாம், உட்கார்ந்து தூங்க வேண்டாம். ஒழுங்கா கீழ இறங்கி படுத்துக்கோ. என்னால முடியாது. வேணும்னா நீங்களே என் கூட வந்து படுத்துக்கோங்க. ஏய் நான் உன் கூட வந்து படுக்கணுமா? அதுக்கு நான் கீழே படுத்துக்குவேன். ச்சே. ஓகே, யுவர் விஷ். ச்சே. ஏய் இப்ப எதுக்கு ஏசி ரிமோட் எடுக்கற? சாரிங்க, எனக்கு ஏசி ஒத்துக்காது அதான். ஏய் ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? கட்டில்ல நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிற, ஏசி ரிமோட் வேற எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிற. நான் எப்படிதான் நிம்மதியா தூங்குறது? ஏய் ஒன்னதான் கேக்குறேன். என்ன பண்ற? கல்யாணமான தூக்கமே வராதுன்னு சொன்ன, அது இதான் போல இருக்கு. ஐயோ மாமா, அது இது இல்ல, அது வேற. அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. பேசாம படுத்து தூங்குங்க. ஏய் உன்கிட்ட கேட்டானா? என்கிட்ட நடக்காது. சிரிச்சுக்கிட்ட தூங்குறத பாரு மூஞ்சி. மீனாட்சி, என்ன மீனாட்சி அதுக்குள்ள தூங்க போற? எனக்கு தலை வலிக்குது, நான் தூங்க போறேன். சரி அதுக்கு கீழே தான் படுக்கணுமா? கட்டில்ல படுக்கலாம்ல? இல்ல, எனக்கு இங்க படுத்தாதான் தூக்கம் வரும். நீங்க கட்டில்ல படுங்க, நான் இங்க படுக்கிறேன். மீனாட்சி வர வர நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை மீனாட்சி. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்ணேன்? ஏன் உங்க அப்பா அம்மா வந்து உன்னை கூப்பிடும் போது நீ வரமாட்டேன்னு சொன்ன? சக்தி வந்து உன்னை கேட்டால, அப்ப எதுக்கு அவளை திட்டின? அனு உங்ககிட்ட பேசணும்னு சொன்னும்போது நீ அவளை அவாய்ட் பண்ண. எதுக்கு பேச மாட்டேன்னு சொன்ன? மீனாட்சி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லு. இங்க பாருங்க, சும்மா சும்மாலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதான் சொல்லிட்டேன்ல, அத்தையும் பாட்டியும் தனியா இருப்பாங்க, நான் அவங்கள பாத்துக்கணும்னு. நம்ம என்ன அவங்களை நிரந்தரமா விட்டுட்டு போறோமா? ஒரு 4 நாள் தானே. 4 நாளும் 4 வருஷமும் அவங்க தனியா இருந்தா கஷ்டப்படுவாங்க. என்னால அவங்கள தனியா விட்டுட்டு வர முடியாது. சரி, உங்க வீட்ல அனுவும் துர்காவும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா உங்க அப்பா அம்மா காலம் பூரா வீட்ல தனியா தானே இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவ நீ? இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் மாத்தி மாத்தி கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். நான் அத்தையும் பாட்டியும் விட்டுட்டு வர மாட்டேன். இங்க பாருங்க, எனக்கு தலை வலிக்குது. இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, நான் தூங்கணும். சரி,
நான் உன்னை எதுவும் சொல்லல. அட்லீஸ்ட் வந்து கட்டிலையாவது படு. மீனாட்சி, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். மீனாட்சி, சுந்தர் என்ன இங்க நின்னுட்டு இருக்கா? ம், சுபத்ரா, என்னம்மா இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிற? ஏமா ம்? உனக்கும் உன் புருஷனுக்கு பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அங்க பாரு. ஏமா சிவா ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறான்? அம்மா, முதல்ல கண்ணாடிய போடுமா. போடுறேன். ஆடா நம்ம சுந்தரு. ஆமா, சுந்தர் ஏன் இந்த நேரத்துல இங்க வந்து நின்னுட்டு இருக்கான்? என்னவா அவனுக்கு? இரு, நான் போய் கேட்டு வரேன். ஐயோ அம்மா, இருமா. இப்பதான் நான் போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இந்த நேரத்துல நீ காரியத்தை கெடுத்துருவ போல் இருக்க. இது பாருமா, சுந்தர் இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறான்னா கண்டிப்பா அவனுக்கும் மீனாட்சிக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கும். அதான் கோச்சுக்கிட்டு வந்து இங்க நிக்கிறான். ஓஹோ, இந்த பிரச்சனைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா இப்போ சக்தி இங்க வரணும். அவ மட்டும் இங்க வந்துட்டான்னா ரொம்ப ஈஸியா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். ம். ஏமா சக்தி வந்தா எப்படி பிரச்சனை பெருசாகும்? அம்மா, இப்ப சக்தி இங்க வந்தான்னு வைங்க, கண்டிப்பா சுந்தர பார்த்தா அவன் கிட்ட போய் பேசுவா. ஓ, சுந்தரும் ஒண்ணு இல்லன்னு சொல்லி சமாளிப்பான். ஆனா சக்தி விட மாட்டா. திரும்ப திரும்ப சுந்தர கேள்வியா கேப்பா. சுந்தரம் வேற வழி இல்லாம தன்னோட சோகத்தை அவகிட்ட கொஞ்சமா பகிர்ந்துக்குவான். சக்தி என்னமோ தான் தான் பெரிய அறிவாளி மாதிரி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவா. சொல்யூஷனா? அம்மா, மீனாட்சி சுந்தர் இடையில பிரச்சனைன்னு தெரிஞ்ச உடனே சக்தி அவங்க 2 பேரையும் தனியா எங்கேயாவது போக சொல்வா. ஒருவேளை ஹனிமூனுக்கு கூட அனுப்பி வைப்பா. அத்தையும் பாட்டியும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்னு சுந்தர சமாதானப்படுத்துவா. சுந்தரும் சக்தி சொன்ன ஐடியாவை கண்டிப்பா செய்ய போவான். ஆனா நாம சொன்னபடி ஆடிட்டு இருக்கிற மீனாட்சி அதை செய்ய விடவே மாட்டா. இதுக்கு காரணமான சக்திய கண்டிப்பா திட்டுவா. சக்திக்கும் மீனாட்சிக்கும் இடையில இன்னும் விரிசல் கொஞ்சம் அதிகமாகும். இதான் நடக்க போகுது. நீ போட்ட பிளான் எல்லாம் சரிதான். ஆனா இது சக்தி எப்ப வர்றது, சுந்தரை எப்ப பாக்குறது? ஒருவேளை சக்தி வர்றதுக்குள்ள சுந்தர் தூங்க ரூமுக்கு போயிட்டான்னா, இல்ல கடைசி வரைக்கும் சக்தி வரவே இல்லைன்னா? அம்மா, சில விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கணும்னா நாம தான் சின்னதா ஏதாவது பிளான் பண்ணி செஞ்சாகணும். சக்தி வரலன்னா என்ன, நாம வர வைப்போம். எப்படி வர வைப்ப? இந்நேரம் 2 பேரும் ஜோடியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா? அதுக்கும் ஒரு வழி இருக்குமா? என்ன வழி? ஆ, அம்மா, நீ கோச்சுக்க மாட்டியே? நான் எதுக்குமா உங்ககிட்ட கோச்சிக்க போறேன்? சரி, அங்க பாரு. என்னமாங்க? சாரி. என்னமா நீங்க? என்ன வெளியில யாரோ அலற சத்தம் கேக்குது. ஷோ, இது கிழவிக்கு வேற வேலையே இல்ல. ஏதாவது ஒரு பிளான் பண்ண வேண்டியது. அப்புறம் நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்க வேண்டியது. இது கிழவியா? சாரி, சாரிங்க. ஜெய், அடி பாவி, அறிவு இருக்கா உனக்கு? நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாம பேசாம கீழே படுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு என் கைய மிதிக்கிற? கையவா மிதிச்ச? ஏய், சாரிங்க, நீங்க கீழே இருக்கிறது தெரியாம மிதிச்சிட்டேன். சாரிங்க, சாரி. ஆமா, நீங்க சாரி கேட்ட உடனே அப்படியே கை வலி போயிருமா? மூஞ்ச பாரு, பா அந்த பக்கம். ஹலோ, என்ன விட்ட ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க.
உங்களை யாரு நான் கால் வச்சு இறங்குற இடத்துல படுக்க சொன்னதா? ஒரு ஓரமா போய் படுக்க வேண்டியதானே? என்னது என் வீட்ல நான் ஓரமா படுக்கணுமா? ஏன் ஒண்ணு பண்ண, அந்த ஓரமா ஒரு குடிசை போட்டு அலுமினிய தட்டுல கொஞ்சோண்டு சோறு வச்சு கழுத்துல சங்கிலி மாட்டி விட்டுரு, பேசாம இருக்க. ஹை, ஐடியா சூப்பரா இருக்கு மாமா. நாளைக்கே இதை ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆ! ஐயோ ஐயோ, சாரி 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 மாமா. மாமா தெரியாம மிதிச்சிட்டேன் மாமா. சாரி 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 சாரி. ஏய், இப்ப எதுக்கு நடு ராத்திரில பேய் மாதிரி எந்திரிச்சு போற? உங்க பாட்டி ஏதோ அலற சத்தம் கேக்குது. எனக்கு என்னமோ ஹார்ட் அட்டாக் இல்ல, வேற என்னமோ நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி சரி வாங்க போய் பார்க்கலாம். உங்க பாட்டிக்கு வேற வேலையே இல்ல. குடுக்கற டேப்லெட் ஒழுங்கா போடாம நைட் 12 மணி ஆனா ஓட கத்த வேண்டியது. ஒரு பக்கம் உன்னோட டார்ச்சர், இன்னொரு பக்கம் அந்த கிளவியோட டார்ச்சர். நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். மாமா என்ன சொன்னீங்க? அது உங்க பாட்டிய பத்தி? ஏய், வா. தேங்க் யூ மாமா. ஏய், இரு இரு. நீ மறுபடியும் வேணும்னே வேற எங்கேயாவது மிதிச்சாலும் மிதிப்ப. இப்ப பா பா. சின்னம்மா மிதிக்கிறா, இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். ஸ்வெட்டிங். ஏசி ஏசி ரிமோட். யாருக்கு என்ன ஆனா என்ன, இன்னைக்கு ரிமோட்டை கண்டுபிடிச்சு நம்ம நிம்மதியா தூங்கணும். கிடைச்சிருச்சு. என்னவா இருக்கும்? பேட்டரி திருப்பி போடுவான். ஃப்ராடு ஃப்ராடு. பேட்டரியை கழட்டி ஒளிச்சு வச்சிருக்கா. நாளைக்கே நம்ம ஒரு ஸ்பேர் ரிமோட்டை ரெடி பண்ண வேண்டியதா. இல்லன்னா நம்ம தூக்கம் கெட்டுருண்டா சிவா. ஐயோ ஐயோ சத்தி. ஏமா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீன்னா நானே காலை காட்டியிருப்பேன்ல. இப்படி நங்கன்னு மிதிச்சிட்டிய, உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் வலி சுறுசுறுன்னு ஏறிடுச்சுமா. ஐயோ அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. அங்க பாரு, சக்தி வரா. ஏமா சுந்தர பாத்துருவாளா? தெரியலம்மா, வெயிட் பண்ண. யாரையும் காணும். கிழவி சத்தம் கேட்டுச்சே. ஒருவேளை கனவுல கத்திருப்பாளோ? இருக்கலாம். என்னம்மா இவ சுந்தர பாப்பான்னு பார்த்தா அவரும் உனக்கு திரும்பி போற. ஒன்னும் புரியலையே. ஐயோ, நீ பிளான் பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும் போல இருக்கே. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஷோ, என்ன இந்த நேரத்துல சுந்தர் இங்க நின்னுட்டு இருக்காரு? போறா 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 போயிட்டா. சுந்தர், இந்த நேரத்துல இங்க என்ன பண்றீங்க? சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். ஏசில வர காத்து விடவா இங்க வந்துற போது? சில டைம் ஏசியை விட வெளியில தான் நல்லா இருக்கு. சுந்தர், உங்களுக்கும் மீனாட்சி அக்காக்கும் ஏதோ பிரச்சனையா? சச்சா, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. சுபத்ரா, உன் பிளான் ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சக்தி, நீ ஏன் அப்படி கேட்குற? இல்ல, பொதுவா கல்யாணம் ஆன புதுசுல அர்த்த ராத்திரியில இந்த மாதிரி வந்து நிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஏதாவது மனக்குழப்பமா தான் இருக்கும். அதான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா அக்கா கூட தான் ஏதாவது பிரச்சனையா இருக்கும். என்னாச்சு சுந்தர்? சரி, என் கூட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல, நான் கிளம்புறேன். ஐயோ அம்மா.
சக்தி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை சக்தி. இன்னைக்கு உங்கள் அப்பா அம்மா மறு வீட்டுக்கு கூப்பிட்டப்ப மீனாட்சி வரமாட்டேன்னு சொன்னது எனக்கு ஏன்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லை சக்தி, அனு ஃபோன் பண்ணி பேசணும்னு சொன்னப்ப மீனாட்சி பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி கொஞ்ச நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேட்கலான்னு தூங்க போகும்போது கேட்டேன். அப்பவும் அதே தான் சக்தி அவ சொல்கிறான். ம், ம். எனக்கும் அதான் குழப்பமா இருக்கு சுந்தர். அப்பா அம்மானா மீனாட்சிக்கு அவ்வளோ இஷ்டம். அவங்க சம்மதத்தோட தான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன்னு உறுதியா இருந்தா. ஆனா இன்னைக்கு அவங்க மறு வீட்டுக்கு கூப்பிடும் போது வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவ சொல்ற காரணம் எல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல. அதுதான் எனக்கும் புரியல சக்தி. அவன் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறா, என்னதான் அவளுக்கு பிரச்சனைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பொதுவாக பொண்ணுங்க புகுந்த வீட்டுக்கு வந்தா மாமியார் கூட செட் ஆகாம போகும். ஆனால் அவளுக்கு அந்த பிரச்சனை கூட இல்லை. எங்கள் அம்மா அவளை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க. நல்லா பாத்துக்கிறேன். ஒருவேளை அதுதான் மீனாட்சி அம்மா மேலே இருக்க பாசத்தினால இப்படிலாம் பேசுகிறாளோ? சுந்தர், நீங்க கண்டதையும் யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு அக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால மனசளவுல பாதிச்சிருக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடியாவது கோயிலுக்கு பெரியம்மா வீட்டுக்குன்னு எங்கேயாவது வெளியில போயிட்டு வருவா. அதுவும் இல்லாம கேட்டரிங் சர்வீஸ் செய்யும் போது அம்மாக்கு கூட மாட ஹெல்ப் பண்ணிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா. இங்க அக்காவுக்கு எந்த வேலையுமே இல்லையே, சும்மாவே உட்காந்துட்டு இருக்கா. அதனால கூட பாதிச்சிருக்கலாம். நீங்க ஏன் அக்காவை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போக கூடாது? எங்க சக்தி கூட்டு போறது? உங்க வீட்டுக்கு கூட்டு போறதுக்கே அவ வரமாட்டேன்னு சொல்றா. அவ வேற எங்க வர போறா? அப்படியே கூட்டு போறதுனால எங்க கூட்டு போறது அவளை? ஹனிமூன் கூட்டிட்டு போங்க. ஆ, சுபத்ரா, நீ சொன்னதெல்லாம் அப்படியே நடக்குது. ஹனிமூனுக்கா? அவ வந்துட்டு தான் மறு வேலை பாப்பா. அவ வரமாட்ட சக்தி. சுந்தர், கல்யாணம் ஆன எந்த பொண்ணா இருந்தாலும் ஹனிமூன்னு சொன்னா கண்டிப்பா வருவா. நீங்க போலான்னு சொன்னா அக்கா கண்டிப்பா வருவா. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இது ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். நீங்க வேணா சொல்லி பாருங்க. சரி சக்தி, அப்பனா காலையில நான் மீனாட்சிட்ட பேசி பார்க்குறேன். சக்தி, நீங்க மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? நீயும் சிவாவும் எங்க கூடவே ஹனிமூன் வாங்களேன். என்னது ஹனிமூனா? ஆ, அது அது வந்து உங்க அண்ணனை பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே சுந்தர். கல்யாணம் ஆன மறுநாளே ஆபீஸ் போகணும்னு துடியா துடிச்சாரு. கண்டிப்பா அவர் வரமாட்டாரு. அவர் வீட்ல பண்ற ரொமான்ஸே எனக்கு போதும். ஹனிமூன்ல அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல போயிட்டு வாங்க. சரி ஓகே. மீனுக்குட்டி, கெட் ரெடி. அம்மா, நான் சொன்ன மாதிரியே நடந்துடுச்சு பாத்தியா? சக்தி சொன்னதை கேட்டு சுந்தர் மீனாட்சியை ஹனிமூன் கூட்டிட்டு போறான். சுபத்ரா, எனக்கு ஒரு ஐடியா. காலையில சுந்தர் மீனாட்சி கிட்ட ஹனிமூன் போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் மீனாட்சி கிட்ட சக்தி தான் இந்த ஐடியா கொடுத்தான்னு சொன்னா மீனாட்சி சக்தியை ஓங்கி ஒரு அற விட மாட்டா. அம்மா, திருட போகும்போது திருடனை அரெஸ்ட் பண்ணா அது கேஸ் ஆகாது. திருடினதுக்கு அப்புறம் அரெஸ்ட் பண்ணாதான் அது கேஸ் ஆகும். ஆமா, இப்ப எதுமா இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலமா. ஆமா, சக்தி தான் ஹனிமூனுக்கு ஐடியா கொடுத்தான்னு சொன்னா மீனாட்சி இப்ப டென்ஷன் ஆக மாட்டா. ஹனிமூனுக்கு போய் அங்க ஒரு பிரச்சனை நடந்து அதுக்கப்புறமா சக்தி தான் இத சொன்னான்னு சொன்னா அப்பதான் மீனாட்சி பெருசா டென்ஷன் ஆவா. முதல்ல சுந்தர் மீனாட்சி ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத யோசிப்போம். என்னங்க திடீர்னு எங்க கிளம்புறீங்க? என்னங்க ஆபீஸ் வேலையை எங்கேயாவது போறீங்களா? என்னங்க உங்களை தானே கேக்குறேன், என் மேல ஏதாவது கோவமா? மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசிருக்க கூடாது. சாரிங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா.
ஆ? ஏங்க எல்லாமே ஏன் தப்புதாங்க. அதுக்காக என்கிட்ட பேசாமலாம் இருக்காதீங்க. வேணும்னா என்ன 2 அடி கூட அடிச்சுக்கோங்க. மீனுக்குட்டி, இன்னொரு தடவை இந்த அடி கிடிலாம் நீ சொல்லக்கூடாது. இப்ப இல்ல மீனுக்குட்டி, எப்பவுமே என் கை ஒன்று அடிக்கிறதுக்காக ஓங்காது. நேற்று நீ பேசினதுக்கு எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. அது தூங்கி எந்திரிச்ச உடனே எல்லாமே சரியாயிடுச்சு. என் மீனுக்குட்டி மேல எப்பவுமே எனக்கு கோவம் வராது. சரி இப்ப சொல்லுங்க, எங்க போறீங்க? எங்க போறீங்கன்னு கேட்காத, நம்ம 2 பேரும் எங்க போறோம்னு கேளு. எங்க போறோம்? ஹனிமூனுக்கு. ஹனிமூனா?